Hello students, welcome to Surya Max. இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது பாலினாமியல் மல்டிப்ளிகேஷன். இந்த வீடியோவில் பாருங்க மல்டிப்ளிகேஷன் நம்ம ஆல்ரெடி லாஸ்ட் வீடியோலையும் போட்டிருக்கோம் எப்படி பண்ணணும்னு. சேம் டைப் கான்செப்ட் தான். ஒர்க் ஷீட் நம்பர் 11. இதில் பார்த்தீங்கன்னா ஒர்க் ஷீட் நம்பர் 11 தான் பார்க்க போகிறோம். ஸோ ஃபஸ்ட் இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. மல்டிப்ளை பண்ணி பார்த்தீங்கன்னா -7 மல்டிப்ளைடு பை 1/4. மல்டிப்ளை பண்ணிங்கன்னா -7/4 தான் வரும். அதுதான் இதுக்கான கோஎஃபிஷியன்ட். -7 டிவைடட் பை 4 அப்படின்னு கொடுத்துருங்க. நெக்ஸ்ட் இந்த எக்ஸ் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. இந்த ரெண்டு எக்ஸையும் மல்டிப்ளை பண்ணா எக்ஸ் கியூப் வந்துருவாரு. அடுத்து இந்த ரெண்டு ஒய்யும் மல்டிப்ளை பண்ணினா ஒய் ஸ்கொயர் வருவாங்க. இசட்டுக்கு பேர் இல்லை, இசட்டை அப்படியே விட்டுறலாம். அவ்வளோதான். இதுதான் நமக்கான ஃபைனல் ஆன்சர். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. -1 பை மைனஸ் இந்த மாதிரி ஃப்ராக்ஷன் வர கொஸ்டின்லாம் இது போல தனியாக எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. 9/2 இந்த ரெண்டு கோஎஃபிஷியன்ட்டையும் மல்டிப்ளை பண்ணுங்க. 9 and 27, 3 9s are 27. Answer is -1 by 3 2s are 6. அப்போ கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணா -1/6 அப்படின்னு நமக்கு கிடைச்சிருக்கு. நெக்ஸ்ட் வேரியபிள்ஸ்லாம் மல்டிப்ளை பண்ணுங்க. a ஸ்கொயர் a கியூப் மல்டிப்ளை பண்ணா a பவர் 5, b ஸ்கொயர் மல்டிப்ளை பண்ணா b பவர் 4, c ஸ்கொயர் இங்க மட்டும்தான் இருக்கு. அப்ப c ஸ்கொயர் கொடுத்தீங்கன்னா ஆன்சர் கரெக்ட். The next question again நம்ம ரெண்டு ஃப்ராக்ஷனையும் தனியா எடுத்து மல்டிப்ளை பண்ணுங்க. -24 divided by 25 multiplied by -15 divided by 16. நம்ம கோஎஃபிஷியன்ட்டை மட்டும் ஃபர்ஸ்ட் மல்டிப்ளை பண்ணி தனியா எடுத்து வச்சுக்கலாம். ஸோ இவங்க ரெண்டு பேரையும் ரெண்டு மைனஸும் மல்டிப்ளைனா ப்ளஸ் தான் வரப்போகுது. இவர் 5 டைம்ஸ் 5 டேபிளில் இவர் 3 டைம்ஸ் 4 டேபிளில் நம்ம கொடுக்கலாம். 4 டேபிளில் கொடுத்தா இவர் 4 டைம்ஸ், இது 4 டேபிளில் 6 டைம்ஸ், 8 டேபிள்லேயே டைரெக்டாக கொடுத்துருக்கலாம். சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். 4 டைம்ஸ் 4 4s are 6, 6 4s are 24. ஓகே, இவர் 2 டைம்ஸ், இவர் 3 டைம்ஸ், தட்ஸ் ஆல். அப்போ 3 3s are 9, 5 2s are 10. 9/10 அப்படின்னு கிடைச்சிருக்கு. இதை நீங்கள் டெசிமலில் கூட கன்வெர்ட் பண்ணி போட்டுக்கலாம். நெக்ஸ்ட் எக்ஸ் வேரியபிள் மல்டிப்ளை பண்ணினா எக்ஸ் பவர் இங்கே கியூப் கொடுத்துருக்குறோம். எக்ஸ் கியூப் அப்படின்னு இருந்தால் எக்ஸ் பவர் 4 ஏன்னா பவர் 1 இருக்கு. ஸோ நெக்ஸ்ட் ஒய்க்கு காம்பினேஷன் யாருமே இல்லை, ஒய்க்கு பேர் இல்லை, ஒய் அப்படியே எடுத்துக்கலாம். இசட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணால் இசட் கியூப் அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்டான ஆன்சர். இந்த ஆன்சரை நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி நீங்கள் செக் பண்ணி பாருங்கள். நெக்ஸ்ட் பேஜுக்கு நம்ம மூவ் பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸ் பாருங்க, இது ஃபர்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க. ஒரு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன், மோனோமியல் அண்ட் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன். ஃபர்ஸ்ட் இந்த ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும். அப்படி பண்ணும்போது 1/2 into 3 நீங்க மல்டிப்ளை பண்ணினா நமக்கு என்ன வரும்னு பாருங்க. இட் இஸ் 3/2 அப்படின்னு வரும். ரெண்டும் மல்டிப்ளை ஆனா 3/2. எக்ஸ் வேரியபிள் ரெண்டும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஸ்கொயர் ஒய் அப்படின்னு நமக்கு கிடைச்சிடாங்க. எக்ஸ் ஸ்கொயர் ஒய். தென் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆகும்போது இவர் 1/2, இவர் -4/5. 1/2 1/2 multiplied by -4/5. ரெண்டு டேர்மும் மல்டிப்ளை ஆகும்போது இவங்க ரெண்டு பேரும் கேன்சல் ஆனா 2 -2/5 அப்படின்னு கிடைப்பாங்க. இட்ஸ் -2/5. கோஎஃபிஷியன்ட்டை மல்டிப்ளை பண்ணி முடிச்சிட்டோம். -2/5. நெக்ஸ்ட் எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் ஸ்கொயர் வந்துடுவாங்க. ஸோ இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, இங்கே ஒரு எக்ஸ் இருக்கு, எக்ஸ் ஸ்கொயர். தென் ஒய் ரெண்டும் மல்டிப்ளை ஆனிச்சுன்னா ஒய் கியூப் அப்படின்னு வந்துடுவாங்க. ஒய் கியூப் அப்படின்னு கிடைச்சிருக்காங்க. திஸ் இஸ் ஃபைனல் ஆன்சர், எக்ஸ் ஸ்கொயர் ஒய் கியூப். நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க ஸ்டூடெண்ட்ஸ். அதே போல தான் சேம். ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க, செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணும்போது சேம் கான்செப்ட் யூஸ் பண்ணுங்க. கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் தனியாக மல்டிப்ளை பண்ணுங்க. அது ஹோல் நம்பராக இருந்தாலும் சரி, ஃப்ராக்ஷனல் நம்பராக இருந்தாலும் சரி, கோஎஃபிஷியன்ட் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா -2/5. -2/5 அப்படிங்கிறத எடுத்துக்கங்க. நெக்ஸ்ட் பாருங்க, ஏ ரெண்டும் மல்டிப்ளை ஆனா ஏ ஸ்கொயர். நெக்ஸ்ட் பி யாரு பேர் இல்லை, பி ஸ்கொயர் அப்படியே வந்துடும். -2/5 ஏ ஸ்கொயர் பி ஸ்கொயர்னு வந்துடுவாரு. நெக்ஸ்ட் செகண்ட் டேர்ம் மல்டிப்ளை ஆகும்போது கோஎஃபிஷியன்ட் யாரும் அங்கே இல்லை, 1 தான், அப்படியே வந்துடும். -3/5 அப்படியே கொடுத்துடலாம். ஏ அப்படியே இருக்கும்போது பார்த்தீங்கன்னா பி பவர் 1, ஏ பி கியூப் அப்படின்னு வந்துடுவாங்க. ஏ பி கியூப் அப்படின்னு வந்தாங்கன்னா நம்ம ஆன்சர் கரெக்ட். தென் பாருங்க, நமக்கு இது போல ஒரு மோனோமியல் ஃப்ரண்ட்லயும் நமக்கு கொடுத்துருக்கலாம், அதே போல இது போல பேக்லயும் மல்டிப்ளை பண்ணி கொடுத்துருக்கலாம். ரெண்டுமே ஒரே கான்செப்ட் தான்.
இப்போ நமக்கு 3 7s are 21 எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை பண்ணுங்க எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணினா நமக்கு ஒய் ஸ்கொயர் 21 எக்ஸ் ஸ்கொயர் ஒய் ஸ்கொயர் ப்ளஸ் இருந்தால் ப்ளஸ் போட்டுங்க 5 3s are நெக்ஸ்ட் டேர்ம் மல்டிப்ளை பண்ணால் 15 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் கொடுத்துருந்தீங்கன்னா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் 5 3s are 15 எக்ஸ் ஒய் ஸ்கொயர் எஸ் த நெக்ஸ்ட் பேஜ் பார்த்தோம்னா 7th கொஸ்டின் ரெண்டு மோனோமியல் தான் மல்டிப்ளை பண்ணியிருக்கோம் ரெண்டுமே நெகட்டிவ் சைன் மல்டிப்ளை ஆனால் பாசிட்டிவ் கொடுக்கலாம் கொடுக்காமலும் விட்டுறலாம் நெக்ஸ்ட் 5 3s are 15 ரெண்டும் மல்டிப்ளை பண்ணினா 15 நமக்கு இந்த ப்ளஸ் வேணுமானா தேவையில்லை 15 எக்ஸ் ரெண்டும் மல்டிப்ளை ஆனா எக்ஸ் கியூப் வந்துருவாங்க ஒய் ரெண்டும் மல்டிப்ளை ஆனா ஒய் ஸ்கொயர் கிடைச்சிருவாரு இசட்டுக்கு பேர் இருந்தா பாருங்க பேர் இல்லை அப்படியே போட்டுக்கலாம் நெக்ஸ்ட் கொஸ்டின் பாருங்க பைனாமியல் மல்டிப்ளைடு பை பைனாமியல் ஸோ டூ டேர்ம்ஸ் பாலினாமியல் பைனாமியல் அண்ட் பைனாமியல் ஸோ இதில் வந்து நம்ம ஸ்ட்ரைட்டாக கூட சால்வ் பண்ணலாம் ஃபர்ஸ்ட் 3x போவார் அவர் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணணும் 3x இவரையும் மல்டிப்ளை பண்ணோம் இவரையும் மல்டிப்ளை பண்ணோம் அப்படி பண்ணால் 3 2s are 6 எக்ஸ் ஸ்கொயர் பிளஸ் 3xy அப்படின்னு கிடைச்சிடுவாங்க ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணிட்டார் ஃபர்ஸ்ட் இவரை மல்டிப்ளை பண்ணால் 3 2s are 6x ஸ்கொயர் நெக்ஸ்ட் டேர்ம் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை ஆனால் 3xy அப்படின்னு கிடைச்சிடுவாங்க நெக்ஸ்ட் இந்த -2y 2x ஓட மல்டிப்ளை ஆனா -4xyன்னு வந்துருவாரு சேம் -2y நமக்கு y ஓட மல்டிப்ளை பண்ணா -2y ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருவாங்க 2y ஸ்கொயர் அப்படின்னு கிடைச்சிருவாங்க ரெண்டு டேர்மை மல்டிப்ளை பண்ணும்போது ஒரு -2y தான் -2y இன்ட்டு 2xனா -4xy -4xy -2y இன்ட்டு y போட்டினா -2y ஸ்கொயர் அப்படின்னு போட்டுருந்தா ஆன்சர் கரெக்ட் இப்போ இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸாக இருக்கிறதுனால இன்னும் ஒரு டைம் நம்ம இதை சிம்பிளிஃபை பண்ண முடியும் 6x ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரையும் சால்வ் பண்ணினா -1xy -2y ஸ்கொயர் ஒன்று போடலாம் போடாமலும் விட்டுடலாம் ஸோ இட்ஸ் த ஃபைனல் ஆன்சர் இனி ஒரு கூட பாருங்க ஒரு நமக்கு பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் இதெல்லாம் ஐடென்டிட்டி பேஸ்டு கொஸ்டின் அல்ஜிப்ரிக் ஐடென்டிட்டி எக்ஸ் பிளஸ் ஏ இன்ட்டு எக்ஸ் பிளஸ் பின்னு இருக்கும் அந்த கான்செப்ட் யூஸ் பண்ணி இந்த மாதிரி கொஸ்டினை ஈஸியாக ஹேண்டில் பண்ணிடலாம் பட் இது ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் அதனால நம்ம ப்ராக்கெட்டை ஓப்பன் பண்ணி மல்டிப்ளை பண்ணோம் ஸோ ஃபர்ஸ்ட் இந்த எக்ஸ் இவரையும் மல்டிப்ளை பண்ணோம் இவரையும் மல்டிப்ளை பண்ணோம் இதுக்கு முன்னாடி நான் இன்னொரு மெத்தட் சொன்னேன் எக்ஸ் இன்டூ எக்ஸ் பிளஸ் 2 பிளஸ் அதுக்கு 5 போயிட்டு மறுபடியும் எக்ஸ் பிளஸ் 2வை மல்டிப்ளை பண்ணுவாருன்னு சொன்னோம் ஃபர்ஸ்ட் எக்ஸ் பிளஸ் 2வை மல்டிப்ளை பண்ணோம் நெக்ஸ்ட் இந்த 5 இருக்காரு அவர் வந்து எக்ஸ் பிளஸ் 2வை மல்டிப்ளை பண்ணோம் நமக்கு இந்த கான்செப்ட் தேவைன்னா இது பேசிக்காக பிகினர்ஸ்க்கு இது தேவை கொஞ்சம் நம்ம எக்ஸ்பர்ட் ஆகிட்டோம்னா டைரெக்டாகவே மல்டிப்ளை பண்ணிக்கலாம் ஸோ எக்ஸ் இன்ட்டு எக்ஸ் இஸ் எக்ஸ் ஸ்கொயர் நெக்ஸ்ட் எக்ஸ் இன்ட்டு 2 போட்டிங்கன்னா ப்ளஸ் 2xன்னு வந்துடுவார் நெக்ஸ்ட் 5 இன்ட்டு எக்ஸ் இஸ் ப்ளஸ் 5x தென் 5 இன்ட்டு 2 போட்டிங்கன்னா 5 2s are 10 சிம்பிளிஃபை பண்ணி பார்த்தோம்னா இட்ஸ் எக்ஸ் ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் ப்ளஸ் 7x ப்ளஸ் 10 அப்படின்னு போட்டிருந்தா அவர் ஆன்சர் இஸ் கரெக்ட் நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்க்கலாம் பைனாமியல் மல்டிப்ளிகேஷன் சேம் டைப் தான் ஸோ இந்த ஒய் ரெண்டு டேர்மையும் நமக்கு மல்டிப்ளை பண்ணால் ஒய் இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஸ்கொயர் தென் ஒய் இன்ட்டு -2 இஸ் -2y நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரும் மல்டிப்ளை பண்ணால் 5 இன்ட்டு ஒய் இஸ் ப்ளஸ் 5y நெக்ஸ்ட் -10 இவங்க ரெண்டு பேரும் லைக் டேர்ம்ஸ் இவரை நம்ம சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட்ஸ் ஒய் ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா இட்ஸ் ப்ளஸ் 3y -10 கொடுத்துருந்தீங்கன்னா நம்மளோட ஆன்சர் கரெக்ட் மூவிங் டு த நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 11 so first y multiplied with y minus 10 it is y square minus 10y and -3 multiplied with the two terms so -3y it is plus 30 ரெண்டு பேருமே லைக் டேர்ம்ஸ் சிம்பிளிஃபை பண்ண முடியும் அப்போ ஆன்சர் இஸ் y ஸ்கொயர் இவங்க ரெண்டு பேரையும் சிம்பிளிஃபை பண்ணோம்னா நமக்கு -13y plus 30 போட்டிருந்தா நம்மளோட ஆன்சர் கரெக்ட் தென் நெக்ஸ்ட் கொஸ்டின் இது பார்த்தீங்கன்னா a minus b ஹோல் ஸ்கொயர் ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் இது கூட a minus x plus a into x plus b யூஸ் பண்ணலாம் எல்லாமே ஐடென்டிட்டி பேஸ்டு கொஸ்டின் தான் பட் இங்கே நம்ம ஜென்ரலாக மல்டிப்ளை பண்ணுவோம் பின்னாடி வரக்கூடிய வீடியோஸில் நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணலாம் கொஸ்டின்லேயே கொடுத்துருப்பாங்க யூசிங் த ஐடென்டிட்டி மல்டிப்ளை ஆர் எக்ஸ்பேண்ட் ஆர் சால்வ் அப்படி கொடுத்துருப்பாங்க அந்த இடத்துல நம்ம ஐடென்டிட்டி யூஸ் பண்ணுவோம் இப்போ ஜென்ரல் மல்டிப்ளிகேஷன் கொடுப்போம் ஸோ y இன்ட்டு ஒய் இஸ் ஒய் ஸ்கொயர் -5y நெக்ஸ்ட் இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா -5y இவங்க ரெண்டு பேரையும் மல்டிப்ளை பண்ணா இட் இஸ் +25
ஸோ இவங்க ரெண்டு பேரையும் நம்ம சிம்பிளை பண்ணா இட்ஸ் ஒய் ஸ்கொயர் மைனஸ் 10y பிளஸ் 25 அப்படின்னு கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். இவர் பாருங்க ஒரு மோனோமியல் மல்டிப்ளைடு பை பைனாமியல் எப்படி பண்ணணுன்றது நமக்கு நல்லாவே தெரியும். மைனஸ் 33y கியூப் மைனஸ் 77y ஸ்கொயர் மைனஸ் 77y ஸ்கொயர் கொடுத்துருந்தா நம்மளோட ஆன்சர் பர்ஃபெக்ட். ஓகே, எஸ் கரெக்ட். நெக்ஸ்ட்டு பேஜ் மூவ் பண்ணோம்னா 6.12 அது நம்ம நெக்ஸ்ட்டு வீடியோவில் நம்ம பார்ப்போம். 12th ஒர்க் ஷீட் நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்ப்போம். ஸ்டூடெண்ட்ஸ் இதில் இருக்கிற ஆன்சர் எல்லாமே நீங்கள் வெரிஃபை பண்ணி பாருங்கள். ஒவ்வொரு கொஷினும் சால்வ் பண்ணிவிட்டு ஆன்சர் கரெக்டாக இருக்கான்னு பாருங்கள், ப்ரொசீஜர் கரெக்டாக இருக்குதான்னு பாருங்கள். ஸோ எல்லாமே கரெக்டாக இருக்குது வேணா பர்ஃபெக்டாக இருக்குது அப்படின்னா ஹாப்பி. ஸோ இந்த வீடியோ பாருங்கள், பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோ 6th சாப்டரில் நம்ம 12th ஒர்க் ஷீட்டு நம்ம அடுத்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். தேங்க்யூ, பை.